மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்திற்கு நேரடி கடன் உதவி குறித்து விவரிக்கின்றார் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் திருச்சி வட்டார துணை பொது மேலாளர் ஆர் தாமோதரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் பூண்டு சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எம்.என். ராஜ்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கம்பு. இன்றைய தகவல் நேரத்தில் வெப்பப்படுத்துதல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரித்தல் குறித்த தகவல்கள். வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு விரிவாக்கத்தை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. அதன் பொருட்டு உயர் விளைச்சல் தரும் தரமான நடவு செடிகள் மற்றும் வீரிய ரக காய்கறி விதைகள் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலமாக பூண்டு சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எம்.என். ராஜ்குமார் அவர்களை சந்தித்த போது பரம்பரை விவசாயம் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் இப்போ தச்சமே இந்த தோட்டத்தில் பூண்டு பயிரிட்டு இருக்கோம். இந்த பூண்டு பயிரிடுறதுக்கு எங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மானியம் தராங்க. நாங்கள் போய் பூண்டு விதை எங்கள் ஊர்லேயே விளையிறவங்ககிட்ட பூண்டு விதை வாங்குகிறோம். வாங்கிட்டு அதை ஒரு மாதம் காய வச்சு அப்புறம் அதை பூண்டை உடச்சி தனி பல்லாக பண்ணி கொண்டு வந்து தோட்டத்தில் விதைக்கிறோம். விதைச்சி இதிலேருந்து தண்ணி, எரு, மருந்து எல்லாம் அடித்து ஒரு 3.5 மாதம் பயிராக ஆகுது. அது ஒரு 3.5 மாதத்துக்கு பின்னாடி நாங்கள் அதை அறுவடை செய்கிறோம். அதை அறுவடை செஞ்சு மேட்டுப்பாளையம் மார்க்கெட் கொண்டு போய் நாங்கள் அதை விற்கிறோம். மேட்டுப்பாளையம் மண்டிங்க இருக்குது, அந்த மண்டியில் கொண்டு போய் சண்டே ஆக்ஷனில் கொண்டு போய் விற்றுடுறோம். ஒரு ஏக்கருக்கு பூண்டு ஒரு 600லேருந்து 700 கிலோ வரைக்கும் பயிரிடுறாங்க.
அதுக்கு விளைச்சல் ஒரு 5 டன் பக்கம் விளைச்சல் வருதுங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 டன் விளைச்சல் வருது. நல்லா விலை கிடைச்சா நல்லா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பூண்டு இல்லாமல் நாங்கள் வந்து கிழங்கு, கேரட்டுன்னு மாற்று பயிராகவும் செய்கிறோம். மொத்தத்தில் இந்த மாற்று பயிர் எல்லாத்துக்கு நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தண்ணி இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு இதுக்கெல்லாம் 100% மானியம் தராங்க. காசு மூலமாகவும் எங்களுக்கு வந்து மானியமும் வழங்குறாங்க. மற்றும் எங்களுக்கு உரங்களெல்லாமும் மானியமாக வழங்குறாங்க. அந்த விவசாயம் வந்து கேரட்டு, கிழங்கு, வெள்ளைப்பூண்டு எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த விவசாயம் எல்லாம் பண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திட்டு வரோம். இந்த விவசாயம் பண்ணி இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலிமா கிடைக்கிற மானியம்லாம் நல்லா ஒரு உதவியாக இருக்குங்க. என்ன வெள்ளாமை செஞ்சாலும் அந்த வெள்ளாமைக்கு சம்மந்தமான பயிர் போடுறதுக்கு மானியம் இடுறதுக்கெல்லாம் தோட்டக்கலைத்துறை எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இந்த தோட்டக்கலைத்துறை செய்கிற உதவி எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் MN ராஜ்குமார் அவர்களை 08098058950 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வாழையில் இலைப்புள்ளி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டாசிம் 1 கிராம் அல்லது மான்கோசெப் 2.5 கிராம் ஒட்டு திரவமான டீபால் சேர்த்து 3 முறை 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகளின் ஆரம்பத்திலிருந்து இலையின் அடிப்பகுதி வரை தெளிக்கவும். நெல்லில் பரவலாக காணப்படும் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசிபேட் 75 SP 400 கிராம் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50 SP 400 கிராமை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் குளிர்ந்த வானிலையின் காரணமாக பருத்தி செடியில் காணப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சியின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 5 என்ற அளவில் மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்குமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு. கம்பு இந்தியாவில் அதிகம் விளையக்கூடிய சிறு தானியமாகும். இது கோதுமையில் உள்ள அளவை புரதத்தை கொண்டது. கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகம் கொண்ட இந்த தானிய பயிரின் சாகுபடி குறித்து காண்போம். மண். கம்பு பொதுவாக இளகிய மண்ணிலும் நீலகிரியை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் செழித்து வளரக்கூடியது. பருவம் பாசன பகுதியில் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை, மானாவாரியில் ஜூன் முதல் அக்டோபர் வரை. ரகங்கள் கோ 7, கோ 9. நீர் மேலாண்மை. விதை விதைத்த 4ஆம் நாள் முதல் சீரான இடைவெளியில் கம்பு பயிர் முதிர்ந்த பருவத்தை அடையும் வரை சுமார் 7 முதல் 8 முறை வானிலை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை. இலைகள் மஞ்சள் நிறத்திற்கு மாறி உலர்ந்த தோற்றத்தில் இருப்பதே முதிர்ந்ததற்கான அறிகுறியாகும். மேலும் தானியங்களும் கடினமானதாக இருக்கும். இக்கதிர்களை தனியாக அறுத்து வைக்கோலை 1 வார காலம் காயவிட்டு பின்பு முறையாக அறுவடை செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வெப்பப்படுத்துதல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரித்தல் குறித்த தகவல்கள். தென்னை மரம் மனிதகுல வாழ்விற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தரும் ஒரு உன்னத மரமாகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR-இன் கீழ் செயல்படும் மத்திய பண்ணை பயிர் ஆராய்ச்சி நிறுவனமானது தேங்காயில் அறுவடை பின்சார் பதனிடுதல் தொழில்நுட்பங்களை சிறு மற்றும் குறு தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்காக உருவாக்கி வருகின்றது. அவ்வாறு கண்டறியப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே இயல்நிலை என்கின்ற விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் முறையாகும். இது வருமானத்தை அதிகரிப்பதோடு தொழில் முனைவோரின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிறது. வெப்பப்படுத்துதல் முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரித்தலில் தேங்காய் பால் 3 மணி நேரம் குளிர்ச்சியான நிலையில் வைக்கப்படுவதால் 2 அடுக்குகளாக பிரிகின்றது. அடியில் தங்கியுள்ள தேங்காய் கூழ் தேங்காய் பாலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு 2 அடுக்கு குக்கரில் சேர்க்கப்படுகிறது. இம்முறையில் 2 to 2.5 மணி நேரத்தில் தூய்மையான விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாராகின்றது. முதல் 1 மணி நேரத்திற்கு வெப்பநிலை 120 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பிறகு 90 டிகிரி செல்சியஸ் மற்றும் 60 டிகிரி செல்சியஸ் என குறைந்த வெப்பநிலைகளுக்கு மாற்றப்படுகிறது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் கல்கம் என்னும் புரதம் நிறைந்த கசடிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது.
இவ்வாறு பெறப்பட்ட விர்ஜின் எண்ணெய் தூய்மைப்படுத்தப்பட்ட பருத்து துணி அல்லது வடிப்பான் கொண்டு வடிகட்டப்பட்டு துருப்பிடிக்காத கலனில் சேகரிக்கப்பட்டு சூரிய ஒளியிலிருந்து குறைவான இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 19 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 6 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 14 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 6 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 280 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தர்மபுரியில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 301 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 210 ரூபாய்க்கும், சராசரியாக 251 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு தர்மபுரியில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 448 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 280 ரூபாய்க்கும், சராசரியாக 382 ரூபாய்க்கும், மஞ்சள் பட்டுக்கூடு ஒசூரில் 1 கிலோவிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 212 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு சேலத்தில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 430 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 286 ரூபாய்க்கும், சராசரியாக 370 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கோயம்புத்தூரில் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 461 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 341 ரூபாய்க்கும், சராசரியாக 390 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 2930 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும், சராசரியாக 2859 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சமாக 24.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50.4%, காற்றின் வேகம் மணிக்கு 8.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.5 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 403.9 கேலரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1008.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் வடக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழகத்தின் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்து பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைடியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3லிருந்து 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். பஞ்சாப் நேஷனல் வங்கி கிராமப்புற வளர்ச்சிக்கும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கும் அதிக பங்காற்றுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்திற்கு நேரடி கடன் உதவி குறித்து விரிவாக விவரிக்கின்றார் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் திருச்சி வட்டார துணை பொது மேலாளர் ஆர் தாமோதரன் அவர்கள். விவசாய பெருமக்களே, விவசாயம் என்பது நாட்டிற்கு முதுகெலும்பு. அதையும் நாங்கள் எங்களுடைய வங்கியானது உங்களுக்கு சேவை புரிவதில் நாங்கள் மார்க்கெட் லீடர், அதாவது மார்க்கெட்டில் நாங்கள் முதன்மையான வங்கிகளில் ஒன்றாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம்.
எங்கள் வங்கியின் மூலம் விவசாய பெருமக்களின் அபிவிருத்திக்காக நிறைய கடன் உதவிகள் அளித்து வருகின்றோம். வங்கியின் மூலம் பயிர்க்கடன், அதாவது கிராப் லோன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பயிர்க்கடன், பம்ப்செட் கடன், அதாவது பம்ப்செட் கடன், டிராக்டர் வாங்குவதற்காக கடன், அது டிராக்டர் மட்டுமில்லாமல் டிராக்டர், பவர் டில்லர், உபகரணங்கள் கூடிய வாங்குவதற்காகவும் நாங்கள் உதவியும் அளித்து வருகின்றோம். மேலும் வங்கியின் மூலம் மைனர் இரிகேஷன் என்று சொல்வார்களே, அதாவது பம்ப்செட், ஆழ்குழாய் கிணறு, டியூப்வெல், ஸ்ப்ரிங்க்லர் பம்ப்செட், ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம், இவைகளுக்காகவும் எங்கள் வங்கியின் மூலம் கடன் உதவியும் அளித்து வருகின்றோம். மேலும் டைரக்டாக, அதாவது நேரடியாக விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் துணை போவதற்கான, அதாவது கேட்டல் ஃபைனான்சிங் என்று சொல்வார்கள், அலைடு ஆக்டிவிட்டீஸ், கோழி வளர்ப்பு, பவுல்ட்ரி, மாடு வளர்ப்பு ஆகியவற்றுக்கும் நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம். அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு சோலார் பம்ப்செட், சூரிய ஒளியின் மூலம் இயங்குவதற்கான பம்ப்செட்டுகளுக்கும் நாங்கள் கடன் உதவியும் அளித்திருக்கின்றோம். மற்றும் தடுப்பு அணை, அதாவது செக் டேம் ஆகியவற்றை கட்டுவதற்கும் பேங்க் உதவி அளித்து வருகின்றது. மேலும் நண்பர்களே, கிஷான் கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு என்பது பாமர மக்களுக்கும் எல்லோரும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலாலே விவசாய பெருமக்களுக்கும் அந்த உதவி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கினாலே கிசான் கிரெடிட் கார்டு என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அளித்து வருகின்றோம். அந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலம் 50 லட்சம் வரை விவசாய பெருமக்களுக்கும் பயனாகவும் அடைய முடியும். மற்றும் கிசான் கோல்டு ஸ்கீம் என்று ஒரு ஸ்கீம் உள்ளது. அதாவது எங்கள் வங்கியில் 2 வருடங்கள் அவர்கள் வாடிக்கையாளராக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களுடைய வாங்கிய கடனை தவணை தவறாமல் அவர் செலுத்தியவராக இருக்க வேண்டும். அதை மாதிரி அவர்கள் இருந்தால் அவர்கள் வைத்துள்ள நிலத்தின் மதிப்பில் 50% அல்லது அவர்கள் ஈட்டிய 5 வருட வருமானத்தில் 50%, இது இரண்டிலும் எது குறைந்ததாக இருக்கிறதோ அதை நாங்கள் கிசான் கோல்டன் ஸ்கீம் என்கின்ற முறையில் நாங்கள் பயனாக அளித்து வருகின்றோம். விவசாய நண்பர்களே, அதாவது பசுமை குடில் திட்டம், க்ரீன் ஹவுஸ் என்பதற்காகவும் லேண்ட் பர்ச்சேஸ், நீங்கள் அதாவது நிலம் வாங்குவதற்காகவும் நாங்கள் அதற்காகவும் 20 லட்சம் வரை நாங்கள் அளித்தும் பயனாக உதவியும் செய்து வருகின்றோம். பாலி ஹவுஸ் என்று சொல்வார்கள், அதாவது அந்த குடிலில் எல்லா வசதிகளும் பெறுவதற்காகவும் நாங்கள் கடனாகவும் அளித்து வருகின்றோம். மேலும் எங்களுடைய டிராக்டருக்காக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு அந்த விவசாய பெருமக்கள் எல்லோரையுமே, அதாவது டிராக்டர் கடன் புரிந்த கடன் பெற்றவர்கள் எல்லோருமே அந்த ட்ரஸ்ட்டில் அவர்களை சேர்த்து அவர்கள் வசதிக்காகவும் நாங்கள் அரும்பணி ஆற்றி வருகின்றோம். சுய வேலை வாய்ப்பு, அதாவது அக்ரி கிராஜுவேட்ஸ் அவர்களுக்காகவே அக்ரி கிளினிக், அக்ரி பிஸ்னஸ் சென்டர் என்கின்ற திட்டத்தின் மூலம் அவர்கள் சாயில் ரிசர்ச் சென்டர், அதாவது சாயில் டெஸ்ட் பணி எடுப்பதற்கும், அதாவது மண்வளம் சோதிப்பதற்கும் மற்றும் அந்த மண்வளத்தின் மூலம் எவ்வாறு பயிரிட வேண்டும், எவ்வாறு அவர்கள் தொழில்நுட்பங்களை கொண்டு பயிரிட்டு அதன் மூலம் நிறையாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர்களுடைய மீனவர்களுக்காக ஃபிஷ் நெட் வாங்குவதற்கும் அவருடைய மெக்கானைஸ்டு போட் படகுகள் வாங்குவதற்காகவும் நாங்கள் கடன் உதவி அளித்து வருகின்றோம். உடனடி தேவைக்காக எங்களுடைய வங்கிகளின் மூலம் நகைக்கடன், அதாவது அவருடைய தங்க நகை மூலம் நாங்கள் கடன் உதவியாக 7% நாங்கள் அளித்து வருகின்றோம். அது உடனடி தேவைக்காக. இவ்வளவு திட்டங்கள் எங்கள் வங்கியின் மூலம் விவசாய பெருமக்களுக்காகவே நாங்கள் அரும்பணி ஆற்றி வருகின்றோம். அதனால் எல்லா விவசாய நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த அரும்பெரும் திட்டங்களை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய எல்லா விவசாய நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் விளக்கியும் அவர்களும் இந்த பயன்களை நான் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் விவரங்களுக்கு ஆர் தாமோதரன் அவர்களை 077
08064654 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. (29 12 2016) வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெறும் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பசுமை குடலில் பீன்ஸ் மற்றும் பட்டாணி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ். குமரேஷ் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் புடலை சாகுபடி குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலியோர தாவரங்கள் கால்நடைகளின் வாழ்வாதாரங்கள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருந்தியல் மற்றும் நச்சியல் துறையின் இணை பேராசிரியர் வி. ரங்கநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சி இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in என்ற இணையதளத்திலும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.